Hi folks, welcome to Learn with me. நம்ம இப்போ Seaborn series of lecturesல லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அதில் லாஸ்ட்னா ஒரே இருக்கிற டாபிக் என்னென்னா ஸ்டைல் அண்ட் கலர். ஓகே, அந்த ஸ்டைல் அண்ட் கலரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது ஆக்சுவலாக நம்ம வந்து matplotlibல வந்து எப்படி வந்து சின்ன சின்ன ஸ்டைல்ஸ் பண்ணுறது, மார்க்கர்ஸ் பண்ணுறது, சைஸ் மாற்றுறது, இது எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டோம். Seabornல இது வரைக்கும் நம்ம எதுவுமே பார்க்கல. அதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரே சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸில் ஸ்டைல் அண்ட் கலருங்கிற கான்செப்டில் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துக்கலாம். இப்போது எப்படி சின்ன சின்ன ஸ்டைல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறது, நம்மளோட கிராஃப் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வெளியில் எடுத்து காட்டுறதுக்காகவோ எப்படி சொல்கிறது, பார்த்தோன்னே ஒரு அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக தான் அந்த ஸ்டைல் கலர்ஸ் சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ணுவோம். அதில் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்மளோட டிப்ஸ் டேட்டா செட்ஸை வந்து எஸ்என்எஸ்லேருந்து லோட் பண்ணி வச்சுட்டேன். Seaborn matplotlib லைப்ரரியை லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்மளோட எக்ஸாம்பிளோட என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ அதையே எடுத்து நான் உங்களுக்கு வந்து ஒன்றா சீரியஸாக சொல்லித்தரேன். புதுசாக நம்ம எதுவும் இங்கே இருக்கிற கோட் அப்படியே நம்ம டைப் பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு கவுண்ட் பிளாட் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை தான் இங்கே நம்ம இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ வந்து கவுண்ட் பிளாட்டில் வந்து இதை தான் அப்படியே இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஒரு கவுண்ட் பிளாட் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த கவுண்ட் பிளாட்டில் நம்ம பின்னாடி போய் செட் ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் Seabornல. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, பின்னாடி போய் எஸ்என்எஸ் நீங்கள் என்ன கோடு வைக்கிறீங்களோ அந்த கோடுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டைல் செட் பண்ணிக்கணும். செட் ஸ்டைல்னு கொடுத்துட்டு நீங்கள் ஷிஃப்ட் டேப் அடித்து பாருங்களேன். அதில் வந்து 4 டைப் ஆஃப் ஸ்டைல்ஸ் வரும். ஒன்று என்னென்னதுன்னா, ஒயிட் கிரிட் ஒன்று வரும், டார்க் கிரிட், ஒயிட் கிரிட், டார்க் ஒயிட் டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வெரைட்டி ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்குது. அதில் டார்க் கிரிட்னா என்ன, ஒயிட் கிரிட் வச்சுட்டு டார்க்கு ஒயிட்டு இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா செட் பண்ணி எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன வைக்கலாம்னா, ஒயிட்ஸ் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இது டிஃபால்ட்டாக ஒயிட்டில் தான் இருக்குது. இந்த கோடை காப்பி பண்ணிப்போம். சேம் கோட், இதை டார்க்கு நீங்கள் போட்டுப்போம், ஒயிட் கிரிட்னு போட்டுப்போம். டார்க் கிரிட்னு போட்டுப்போம். அப்புறம் டிக்ஸ்னு ஒன்று இருந்தது. ஓகே, இப்போ 4 இது இருக்கா. இப்போ ஒன்று எல்லாத்தையும் ரன் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே ரன் பண்ணிட்டோம். ஒவ்வொரு சேஞ்சஸ் என்னென்னங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செட் பண்ணியிருக்கோம், டிஃபால்ட்டாக இது ஒயிட்டில் இருந்திருக்கு. இதை டார்க் கிளிக் பண்ணோன்னா என்ன ஆகுதுன்னா, நம்மளோட கிராஃபுக்கு பின்னாடி இருக்கிற போர்ஷன் வந்து கொஞ்சம் டார்க் ஆகுது, கிரே கலரிஷாக அப்படியே மாறிடுச்சு. அடுத்து என்ன பண்ணியிருக்கோம், ஒயிட் கிரிட் செட் பண்ணோன்னு என்ன ஆகுதுன்னா, கிரிட் ஷேப்பில் ஒரு சின்ன கோடு மாதிரி போட்டிருக்கா, அந்த கிரிட் ஷேப்பில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதே டார்க் கிரிட்னு கொடுத்துட்டா டார்க்கில் ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்து டிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போது நம்ம என்ன இப்போது வந்து நீங்கள் லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவுண்ட் பிளாட்டில் நம்பர்ஸ் மட்டும் இருக்குது. அந்த இதுக்கெல்லாம் ஒரு பாயிண்டட் எட்ஜஸ் இருக்குதா, ஒரு லீனியராக ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்குதா, இந்த மாதிரி பாயிண்டட் எட்ஜஸ் நம்மளுக்கு வேணும்னா டிக்ஸ்ன்னு கொடுத்தா அது ஒயிட் பேக்ரவுண்டுக்குள்ளே வந்து ஓப்பன் ஆகிக்கும். இதுதான் வந்து எப்படி வந்து நம்ம ஸ்டைல்ஸில் செட் பண்ணுறது நம்மளோட கிராஃப்க்கு பின்னாடிங்கிறது பார்த்தோம். அடுத்து ஸ்பைனுன்னு சொல்லுவாங்க. ஸ்பைன்னா ஒன்றும் கிடையாது, நம்ம கிராஃபில் இந்த போர்ஷனாக இருக்குதா, இந்த போர்ஷன் எல்லாமே தான் வந்து ஸ்பைனுன்னு சொல்லுவாங்க. இப்போது உங்களுக்கு வந்து இந்த இடம் உங்களுக்கு தேவையில்லை, வெறுமனே கிராஃப் மட்டும் இருந்தால் போதும்னா நீங்கள் வந்து அதை டிஸ்பைன் பண்ணணும். இப்போ உங்களுக்கு கிராஃபை நீங்கள் போட்டுட்டீங்க. இப்போ போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போது எந்த இடத்துல வச்சுக்கலாம், சரி லாஸ்ட்டான கிராஃப்கே நம்ம பண்ணலாம். இந்த கிராஃபில் போய் sns.dispine அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா எந்த பக்கம் வேணும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த டிஸ்பைன் கொடுத்துட்டிங்கன்னா இருக்கிற எல்லா பக்கமும் ஸ்பைன் எல்லாத்தையும் எடுத்துரும். இங்கே மேலே உள்ளது, கீழே சைடில் உள்ளது எல்லா இடத்துலையும் ஸ்பைன் எடுத்துரும். வெறுமனே லெஃப்டில் மட்டும்தான் இருக்கும். பார்த்தீங்களா, இங்கே லெஃப்ட்டில் மட்டும்தான் இருக்கா. உங்களுக்கு லெஃப்ட்டில் கூட வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா left=tru அப்படின்னு போட்டிங்கன்னா லெஃப்ட்டில் கொண்டு அது எல்லாத்தையும் எடுத்துரும். இப்போ நம்மளோட டிஃபால்ட் டைல்ஸ் டிக்ஸில் இருக்கா, டிக்ஸை எடுத்துட்டோன்னா அந்த சின்ன கோடு கூட நமக்கு தெரியாது. எக்ஸாம்பிள் ஒயிட்டு நான் மாற்றிட்டேன். ஒயிட்டுன்னு மாற்றிட்டேன்னா எதுவுமே தெரியாது, வெறுமனா உங்களுக்கு வந்து ஒரு கிராஃப் மட்டும் தான் தெரியும். சைட்லேயோ லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ எங்கேயுமே வந்து ஒரு கோடு கூட உங்களுக்கு இருக்காது. இப்போது வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து என்னென்னா சைஸ் அண்ட் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம Seabornல வந்து நம்ம ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருக்கேன், Seaborn வந்து ஒரு matplotlib மேலே வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ matplotlibல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதோ அது கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து Seabornல கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே தான் இப்பயும் பண்ண போகிறோம்.
நம்ம அதில் ஏற்கனவே பார்த்துருப்போம் ஒரு பிளாட் ஃபிகர்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணுறதுக்குன்னு. அந்த பிளாட் ஃபிகர் நம்ம செட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஈஸியாக ஃபிகர் சைஸை மாற்றிக்கலாம். அதில் ஒரு பேராமீட்டரில் ஃபிகர் சைஸ் மட்டும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் சைஸ்ன்னு போட்டு உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ, எக்ஸாம்பிள் 10,10 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா என் பிளாட் சைஸ் வந்து 10,10 மாறிக்கணும். இப்போது நான் எந்த கிராஃபும் கொடுக்கல. இப்போது இதே இதுக்கு கிராஃப் நம்ம செட் பண்ணிடலாம். இப்போ என்னோடய கிராஃப் வந்து ரொம்ப பெருசாக 10,10 அந்த இதில் வந்து சைஸில் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே இருக்கும். ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து வித்து, அடுத்த பேராமீட்டர் ஹைட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோன்னா ஒரு ஃபிகரில் வந்து மேட்ப்ளாட்லிப்பை யூஸ் பண்ணி எப்படி ஃபிகர் சைஸை மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் சீபான்லேயே வந்து டிஃபால்ட்டாக வந்து கிரிட் பிளாட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து சைஸ் அண்ட் ஆஸ்பெக்ட் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் இருக்கும். அது வந்து கிரிட் பிளாட்ஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம கிரிப் டைப் ஆஃப் பிளாட்ஸ் ஒரு பிளாட் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் எல்எம் பிளாட் எடுத்திருக்கேன். அந்த எல்எம் பிளாட் எடுத்துகிட்டு அதில் டோட்டல் பில் டிப் அப்படிங்கிறத வந்து 2 சைஸ் 2 ஆஸ்பெக்ட் நாளில் நான் செட் பண்ணியிருக்கேன். செட் பண்ணிட்டு இப்போ அதே கோடை ரன் பண்ணேன்னா உங்களுக்கு சேம் சைஸில் வந்து அப்படியே ரெப்ளிகேட் ஆகிடும். எஸ், இந்த சைஸுங்கிற பேராமீட்டர் தானே ஹைட்டுன்னு மாற்றிட்டாங்க. ஸோ அந்த எரரை மட்டும் அது த்ரோ பண்ண, அந்த வார்னிங்கை மட்டும் நமக்கு த்ரோ பண்ணும். அடுத்து இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போ வந்து கிரிட் டைப்பான பிளாட்டுக்கு வந்து சைஸ் அண்ட் ஆஸ்பெக்ட் பேராமீட்டர் இருக்குது. அது இல்லாத வேறு ஏதாவது நீங்கள் பிளாட் யூஸ் பண்ணிங்கன்னா பிளாட் டாட் ஃபிகர்னு கொடுத்து ஃபிகர் சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்கேல் அண்ட் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கேல் அண்ட் கான்டெக்ஸ்ட்னா எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்க உங்களோட கிராஃபில். ஒய் ஆக்சிஸில் வந்து கவுண்ட்டுன்னு இருக்குது. இதோட கீழே வந்து எக்ஸ் ஆக்சிஸில் மேல் ஃபீமேல் அப்படின்னு இருக்குது. இதோட டெக்ஸ்ட்டோட சைஸ் எல்லாம் நான் சேஞ்ச் பண்ணணும். ஐ மீன் வந்து இது வந்து போஸ்டருக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கேன்னா, ஸோ வந்து இங்கே போஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கான்டெக்ஸ்ட்லாம் இருக்கும். நீங்கள் என்ன கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க, இதை நான் வந்து ஒரு கிளைண்ட் கிட்ட காட்ட போகிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு கான்டெக்ஸ்ட்லாம் இருக்கும். அது என்னென்ன கான்டெக்ட்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை நான் காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு அந்த பேராமீட்டரை காட்டுறேன். என்னென்ன பேராமீட்டர் இருக்கும் நான் அந்த கான்டெக்ஸ்ட்டில். உங்களுக்கு பேப்பர்னு இருக்கும், பேப்பரில் காட்டுற மாதிரி நோட் புக், டாக், போஸ்டர் இப்படின்னு சொல்லிட்டு 4 இருக்குது. இதில் நம்ம போஸ்டர் செட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். பேப்பர் போட்டால் எப்படி இருக்குது, நோட் புக் போட்டால் எப்படி இருக்குது, டாக் போட்டிருந்தா எப்படி இருக்குது, போஸ்டர் போட்டிருந்தா எப்படி இருக்குங்கிறது ஒன்றா செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா அதை ரன் பண்ணிட்டேன். இப்போது இதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா இப்போ எனக்கு மேல் ஃபீமேல் இந்த ஃபாண்ட்டோட சைஸ் எல்லாம் வந்து நெக்லிஜிபிள் பண்ணிடுங்க. அது வந்து பெருசாக இருக்குது, இதில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கன்சிடரேஷன் எடுத்துக்காதீங்க. இப்போது நம்ம டிஃபால்ட்டாக என்ன பாருங்கன்னா, ஜெர்மனாக கவுண்ட்டில் வந்து இப்படி இருக்குது கிராஃப் மட்டும் அப்படின்னு நினச்சி நீங்கள் விட்டுருங்க. அந்த சைஸ் பெருசாக இருக்குது, அதை மட்டும் இதை புரிஞ்சுக்கோங்க. இது மற்றபடி இந்த லே அவுட்டெல்லாம் வந்து ஒன்று மேலே கொலைட் ஆகிருக்கு, அதெல்லாம் நெகோஷியேட் பண்ணி. இப்போது இந்த நம்ம ஸ்டைல்ஸ் அண்ட் கலர்ஸில் என்னென்ன பார்த்தோங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டாக SNS.set ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் போய் நம்மளுக்கு என்னென்ன ஒயிட் வேணுமா, டிக்ஸ் வேணுமா, ஐ மீன் வந்து வேறு என்ன ஒயிட் கிரிட்டு, டார்க் கிரிட்டு, இந்த மாதிரி கிரிட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி ஸ்பைன் ரிமூவ் பண்ணுறது, இந்த பக்கம் இருக்கிற ஸ்பைன்ஸ் எல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். உங்களுக்கு எந்த பக்கமே சைன் வேணாங்கிறத ஒரு பேராமீட்டர் ஆல்டர் பண்ணுறது பார்த்தோம். அப்புறம் சைஸ் அண்ட் ஆஸ்பெக்ட், ஒரு கிரிட் பிளாட்டாக இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக வந்து அதில் வந்து சைஸ் அண்ட் ஆஸ்பெக்ட் செட் பண்ணி போடலாம். நான் கிரிட் பிளாட்டாக இருந்ததுன்னா அதில் வந்து நம்ம மேட்ப்ளாட்லிப்போட ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபிகர் சைஸை சேஞ்ச் பண்ணிடலான்னு பார்த்தோம். அடுத்து ஸ்கேல் அண்ட் கான்டெக்ஸ்ட், ஒரு கான்டெக்ஸ்ட்டில் இருக்கிற வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கான்டெக்ஸ்ட் பார்த்தோம். போஸ்டர் பார்த்தோம், ஐ மீன் நோட் புக், இந்த மாதிரி கான்டெக்ஸ்ட்லாம் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து என்ன பண்ணோன்னா, இந்த பெரிய அளவுக்கு நமக்கு ஃபாண்ட் வேணும்னா ஃபாண்ட் ஸ்கேலுங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதை மாற்றிட்டா ஃபாண்ட் ஸ்கேல் மாறிடுங்கிறத பார்த்துட்டோம். இதுதான் ஸ்டைல்ஸ் அண்ட் கலர். ஐ ஹோப் இந்த லெக்சர் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த லெக்சர் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் இதில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா, ஃப்ரீயாக கற்றுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வந்து உங்களுக்கு இப்போ சீபார்னில் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து சீபார்ன் வந்து ஒரு ப்ராக்டிஸ் செஷன்ஸில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.